தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி தந்தி சேனல் சார்பாக வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இருக்க 400 கொஷின்ஸ் மொத்தமாக கொடுக்க போகிறோம். டோட்டலாக உங்களுக்கு 400 கொஷின்ஸ் இருக்கும். லாஸ்ட் வரையுமே பாருங்கள். இது நியூ புக் மட்டும்தான். ஸோ 10th இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு போதும். அந்த அளவு டெப்த்தாக எடுக்கப்பட்ட கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் க. சச்சிதானந்தான். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனார் எந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார்? ஆன்சர் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு என்ற 2 நூல்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பியவர் தான் பெருஞ்சித்திரனார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கால்டுவெல். சொல்லாராய்ச்சியில் பாவணரும் வியந்த பெருமகனார் யார்? ஆன்சர் தமிழ் திரு ரா. இளங்குமரனார். திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் யார்? ஆன்சர் இளங்குமரனார். பாவனார் நூலகம் அமைத்திருப்பவர் யார்? ஆன்சர் இளங்குமரனார். இளங்குமரனார் பாவனார் நூலகம் என்ற நூலகத்தை அமைச்சிருக்காங்க. தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார்? ஆன்சர் இளங்குமரனார். இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை பெற்றவர் திருவிக. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக் கூடாது என்று கூறியவர் எண்ணியவர் யார்? ஆன்சர் இளங்குமரனார். திருவிக போல் கண்களை மூடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இளங்குமரனார். சம்பா நெல் வகைகள் மொத்தம் எத்தனை உள்ளன? ஆன்சர் 60 வகை இருக்கு. ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு ஏது? ஆன்சர் மலேசியா. உலக மொழி மாநாட்டில் எந்த மொழிக்காக நடத்தப்பட்டது? ஆன்சர் தமிழ் மொழிக்காக நடத்தப்பட்டது. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவனர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவனர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக இருந்தவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவனர். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி ஏது? ஆன்சர் தமிழ் மொழி. முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் ஏது? ஆன்சர் கார்டிலா. 1554 பெயர்க்கப்பட்டது. இருட்டுற மொழிதலினுடைய மற்றொரு பெயர் ஸ்லேடை. சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் யார்? ஆன்சர் தமிழ் அழகனார். தமிழ் அழகனார் சந்த கவிமணி என குறிப்பிடப்படுறாரு. தனிப்பாடல் திரட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் புலவர் பலரால் பாடப்பட்டது. இந்த தனிப்பாடல் திரட்டு என்ற நூல் புலவர் பலர்களால் பாடப்பட்டது. சப்போஸ் உங்களுக்கு பெயர்கள் கொடுத்துருக்கலாம். இது தெளிவாக பார்த்துக்காங்க. இல்லாட்டி யார் தெரியல, ஆசிரியர் பேர் அறியப்படவில்லை அப்படின்றதும் சில நூல்களுக்கு இருக்கு. புலவர்கள் பல சேர்ந்து பாடப்பட்டது அப்படின்றது இருக்கு. ஒவ்வொரு அந்த பாடலுக்கும் ஆசிரியர்கள் பேரும் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றையும் படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ஆப்ஷனை பார்த்து குழப்பாம கரெக்டான ஆன்சர் எழுத முடியும். ஸோ படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கோங்க. தமிழ் அழகனாரினுடைய இயற்பெயர் என்ன? ஆன்சர் சண்முக சுந்தரம்.
தமிழ் அழகனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? ஆன்சர் 12 சிற்றிலக்கியங்களை. ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி என அழைக்கப்படுது. காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என ஸ்லேடையாக கூறியவர் கி.வா. ஜெகநாதன். கி.ஆ.பெ. விஸ்வநாதன் தன் பல் மருத்துவ நண்பரை எவ்வாறு ஸ்லேடையாக அறிமுகம் செய்தவர்? ஆன்சர் பல்துறை வித்தகர். குறிஞ்சி பாட்டு நூலை இயற்றியவர் கபிலர். குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நா. பார்த்தசாரதி. திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆன்சர் 1983 செப்டம்பர் மாதத்தில் வெளியிடப்பட்டது. முதல் தமிழ் கணினி எந்த நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது? ஆன்சர் டி.சி. எமடேட்டா புரொடக்ட்ஸ் ஆல் நிறுவப்பட்டது. தேனாம்பேட்டையில் உள்ள அலுவலகத்துக்கும் தலைமை செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி ஏது? ஆன்சர் திருவள்ளுவர் கணினி. புரோகிருதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுதியவர் யார்? ஆன்சர் வா. ராமசாமி. மலையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வா. ராமசாமி. தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ரா.பி. சேதுப்பிள்ளை. தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் ரா.பி. சேதுப்பிள்ளை. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யார்? ஆன்சர் மு. வரதராசனார். நாட்டுப்பற்று கட்டுரை யாருடையது? ஆன்சர் மு. வரதராசனார். வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும் என்று எழுதியவர் மு. வரதராசனார். இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் மகாகவி பாரதியார். புதிய உரைநடை என்ற நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன். எழில் முதல்வனின் இயற்பெயர் மா. ராமலிங்கம். எழில் முதல்வனின் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஆன்சர் புதிய உரைநடை நூலுக்காக. மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடங்கியவர் எழில் முதல்வன். சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 10. உயிரிழப்படை 3 வகைப்படும். 3 வகையான உயிரிழப்படைகள் எதுனா? செய்யுளிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை. செய்யுளிசை அளப்படையினுடைய மற்றொரு பெயர் இசைநிறை அளப்படை. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே என்று தமிழை சிறப்பித்தவர் யார்? ஆன்சர் கா. நமசிவாயர். உயிர்களின் உயிர் மூச்சு காற்று. உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர். திருமூலர் இயற்றிய நூல் திருமந்திரம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் என்ற வரியை கூறியவர் ஔவையார். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று காற்றை சிறப்பித்தவர் இளங்கோவடிகள். பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்னும் நூலை இயற்றியவர் பலப்பட்டை சொக்கநாதர். தூது செல்ல காற்றை பெண் ஒருத்தி அழைத்ததாக எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற நூல்ல. கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய புலவர் யார்? ஆன்சர் வெண்ணி குயத்தியார். பருவக்காற்றின் பயனை உலகிற்கு அறிமுகம் செய்தவர் கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ். முசிறி துறைமுகத்தை விரைவில் அடைய வழியை கண்டுபிடித்தவர் ஹிப்பாலஸ். ஹிப்பாலஸ் பருவக்காற்று என பெயர் சூட்டியவர்கள் யவனர்கள். இந்தியாவிற்கு தேவையான 70% மழையை
எந்த காற்று தருகிறது? ஆன்சர் தென்மேற்கு பருவக்காற்று. இல்லை தமிழகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று. வலிமிகின் வலி இல்லை என்று கூறியவர் ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறியவர் மதுரை இளநாகனார். உலக காற்றாலை உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு, இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னா 5வது இடத்துல இருக்கு. இந்திய காற்றாலை உற்பத்தியில தமிழகத்தோட பங்கு முதல் இடம். காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவின் பங்கு 2வது இடம். உயிர் வளி என்பது ஆக்சிஜன். காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கும் என எந்த நிறுவனம் கூறுதுன்னா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் யுனிசெஃப் குறிப்பிட்டிருக்காங்க. கதிரவனிடம் இருந்து வரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குவது ஓசோன் படலம். குளிர்பதன பெட்டியில் இருந்து வெளிவரும் நச்சுக்காற்று குளோரோஃப்ளோரோ கார்பன். எந்த வாயு ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகிறது? ஆன்சர் குளோரோஃப்ளோரோ கார்பன். அமிலமலை பொழிவுக்கு காரணமான வாயு கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. உலக காற்று நாள் ஜூன் 15. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடப்படும் பாடல்கள் திருவெம்பாவை, திருப்பாவை. பாரதியார் எவ்வாறெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார்? ஆன்சர் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை. பாரதியார் இயற்றிய குழந்தைகளுக்கான நூல்கள் கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். பாரதியார் எந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார்? ஆன்சர் இந்தியா சுதேசமித்திரன். வசன கவிதை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் பாரதியாரால். முல்லைப்பாட்டை படைத்தவர் நப்பூதனார். முல்லைப்பாட்டு எதனால் இயற்றப்பட்டது? எந்த பாவகையால்? ஆன்சர் ஆசிரிய பாவால். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. நேமி என்பதன் பொருள் வலம்புரி சங்கு. கப்பித்தான் என்பதன் பொருள் தலைமை மாலுமி, அதாவது கேப்டன். தொங்கான் என்பதன் பொருள் கப்பல். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் 2000ஆம் ஆண்டு. புயல்களுக்கு பெயர் வைக்க 68 பெயர்களை பட்டியலிட்ட அமைப்பு எது? ஆன்சர் புதுடெல்லியில் உலக வானிலை அமைப்பின் சிறப்பு வானிலை மையம். எந்த ஆண்டு புயல்களுக்கு 64 பெயர்கள் பட்டியலிடப்பட்டது? ஆன்சர் செப்டம்பர் 2004. எந்தெந்த நாடுகள் புயலின் பெயர்களை வழங்கியுள்ளன? ஆன்சர் சார்க் அமைப்பில் உள்ள வங்கதேசம், இந்தியா, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து. கஜா புயலின் பெயரை எந்த நாடு வழங்கியது? ஆன்சர் இலங்கை. பெய்டி புயலின் பெயரை தாய்லாந்து வழங்கிடுச்சு. இந்தியா வழங்கிய புயலின் பெயர்கள் அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல். ஜல்னா 4 பூதங்கள். அடுத்ததா லெக்கர். லெக்கர்னா அலை என்று பொருள். இந்தியா வழங்க இருக்கும் புயலின் பெயர்கள் மேக், சாகர், வாயு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் சிங்காரம். சிங்காரம் எந்த நாட்டில் இருந்த பொழுது தென் கிழக்காசிய போர் மூண்டது? ஆன்சர் இந்தோனேஷியால இருந்தபோது. பா சிங்காரம் அவர்கள் எங்கு பிறந்தார்? ஆன்சர் சிங்கம்புணரி, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க சிங்கம்புணரியில் பிறந்திருக்காங்க. சிங்காரம் அவர்கள் எந்த இதழில் பணியாற்றினார்? ஆன்சர் தினத்தந்தி இதழில். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும்.
இனிப்பான பூ என்பது இலுப்பை. இலுப்பை பூவை விரும்பி உண்ணும் விலங்கு கரடி. குடிநீருக்காக தன் மனத்தை ஏற்று பூ பாதிரிப்பூ. எந்த பூவில் ஒரு வகையான அரிசி தோன்றும்? ஆன்சர் மூங்கில் பூ. இதெல்லாம் பாட்டு வரிகளில் இருக்க பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதுவும் உங்களுக்கு கேட்கலாம். விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே படைத்தவர் திருவள்ளுவர். முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை வள்ளுவர் எந்த குறளில் குறிப்பிடுறாரு அப்படின்னா, மோப்பக் குழையும் அனிச்சம் மனம் திறந்து. ஸோ அந்த குறள் தொடங்கும். அந்த குறளை குறிப்பிட்டிருப்பாரு. விருந்தோம்பல் பற்றி 17ஆம் நூற்றாண்டின் சுவர்வோவியம் எங்கு உள்ளது? ஆன்சர் சிதம்பரத்தில். விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்குரியவர் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியில் உமையாக்கியிருப்பாரு. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு பற்றி எந்த நூல் கூறுகிறது? ஆன்சர் நற்றிணை. விருந்தினருக்காக தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை விருந்தாக படைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் புறநானூறு. விதைத்துவிட்டு வந்த நெல்லை மீண்டும் அரித்து சிவனடியாருக்கு உணவளித்தவர் இளையான்குடி மாறனார். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று வழங்கிய உணவு குழல் மீன் கறி. சிறுபானாற்று படை நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. உணவு உண்ண யாரேனும் உள்ளீர்களா என கேட்கும் வழக்கம் இருந்ததை எந்த நூல் குறிப்பிடுது? ஆன்சர் குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரியை கூறியவர் ஔவையார். தமிழர் பண்பாட்டில் எந்த இலைக்கு தனித்த இடம் உண்டு? ஆன்சர் வாழை இலைக்கு. எந்த தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடி வருகிறது? ஆன்சர் அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம். 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்களை கூறியவர் யார்? ஆன்சர் அதிவீரராம பாண்டிதர். காசிகாண்டம் என்ற நூலை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் தான் அதிவீரராம பாண்டியன். இந்த அதிவீரராம பாண்டியனின் எழுதிய மற்றொரு நூல் வெற்றி வேட்கை. அதிவீரராம பாண்டியரினுடைய பட்ட பெயர் சீவலமாறன். மலைப்படுகடாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கூத்தராற்று படை. மலைப்படுகடாம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பெரும் கௌசிகனார். மலைப்படுகடாம் என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர் நன்னன் என்னும் குறுநில மன்னன். கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் கம்பு. கரிசல் இலக்கியம் பற்றி எழுதத் தொடங்கியவர் கு. அழகிரிசாமி. கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி. ராஜநாராயணன். கி. ராஜநாராயணன் அவர்களின் சொந்த ஊர் இடைச்செவல். இந்திய விடுதலை போரின் பின்னணியை கொண்ட நூல் கோபலபுரத்து மக்கள். கோபலபுரத்து மக்கள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா கி. ராஜநாராயணன். கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் கி. ராஜநாராயணன். எழுத்துலகில் கீரா என அழைக்கப்படுபவர் தான் கி. ராஜநாராயணன். யார் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் கி. ராஜநாராயணன். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 9 வகைப்படும். பண் எண்ணாம் பாடற்கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி ஏது? ஆன்சர் எடுத்துக்காட்டு உமையணி. இந்த நாட்டில் மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணியில் அமர்த்தியுள்ளது? ஆன்சர் சீன நாட்டில்.
நான்காவது தொழிற்புரட்சி எது? ஆன்சர் செயற்கை நுண்ணறிவு. சீனாவில் சிவன் கோவில் எந்த அரசால் கட்டப்பட்டது? ஆன்சர் சீன பேரரசர் குப்லாய் கானால் கட்டப்பட்டது. பெருமாள் திருமொழியை இயற்றியவர் யார்? ஆன்சர் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தின் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது? ஆன்சர் 5ஆம் திருமொழியாக. குலசேகர ஆழ்வாரினுடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்ற எந்த தெய்வத்தை அன்னையாக உருவகித்து பாடுகிறார்? ஆன்சர் பெருமாளை. ஓங்கு பரிபாடல் என்ற பெருமையுடைய நூல் ஏது? ஆன்சர் பரிபாடல். பரிபாடலில் உள்ள மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு என உரையாசிரியர்கள் குறிப்பிடுறாங்கன்னா 70 பாடல்கள். இந்த 70 பாடல்களில் தற்போது கிடைத்துள்ள பாடல்கள் 24. ஊழி என்பதன் பொருள் யூகம். 1300 ஆண்டுகளுக்கு முன்னரே அண்ட பகுதியை பற்றி எழுதியவர் மாணிக்கவாசகர். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற வரியை கூறியவர் மாணிக்கவாசகர். யாருடைய படத்தின் கீழ் மற்றதற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை. மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை என்ற வரி இடம்பெற்றிருந்தது. ஆன்சர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் படத்தில். தற்காலத்து ஐன்ஸ்டீன் என புகழப்படுபவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அறியாமை அறிவாற்றலின் மிக பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயை என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் எந்த நோயால் பாதிக்கப்பட்டார்? ஆன்சர் பக்கவாத நோயால். ஸ்டீஃபன் ஹாக்கிங் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட போது அவருடைய வயது 21. பேசும் திறனை ஸ்டீஃபன் ஹாக்கிங் எந்த ஆண்டு இழந்தார்? ஆன்சர் 1985. எந்த அசைவு மூலம் தன் கருத்தை கணினியில் பதிவு செய்தார்? ஆன்சர் கண்ண தசை அசைவு மூலம். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் முக்கியமான ஆராய்ச்சிகள் பேரண்ட பெருவெடிப்பு, கருந்துளைகள். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். கருத்துக்களை என்ன சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் கூறியவர் ஜான் வீலர், அமெரிக்காவை சேர்ந்தவர். பொதுமக்களுக்கு புரியும் வகையில் தன் கோட்பாடுகளை விளக்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் யாருடைய நினைவு நாளில் பிறந்தார்? ஆன்சர் கலிலியோ நினைவு நாளில். ஸ்டீஃபன் ஹாக்கிங் யாருடைய பிறந்த நாளில் மறைந்தார்? ஆன்சர் ஐன்ஸ்டீன். தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது என கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். எந்த ஆண்டு நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றார்? ஆன்சர் 2012ஆம் ஆண்டு. அறிவை விட கற்பனை திறன் மிக முக்கியமானது என கூறியவர் ஐன்ஸ்டீன். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். முகப்புத்தக வலையினிலே என்ற கவிதையை இயற்றியவர் டெபோரா பர்னாந்தர். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணம் என்று கூறியவர் மூக்கு ஜெகநாத ராஜா. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? ஆன்சர் மரபியெல்லாம். கீதாஞ்சலியை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை எந்த மொழியில் இயற்றினார்? ஆன்சர் வங்க மொழியில். ரவீந்திரநாத் தாகூருக்கு எந்த நூலுக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது? ஆன்சர் கீதாஞ்சலி.
சென்றிடுவீர் எட்டுத்திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்ற வரியை கூறியவர் பாரதியார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் பாரதியார். இந்தியாவிலேயே கிடைக்காத சில தமிழ் நூல்களும் ஏடுகளும் எங்கே உள்ளன? ஆன்சர், பிரான்ஸ் தேசிய கூடத்தில். கற்றவர் வழி அரசு செல்லும் என்ற கருத்தை கூறிய இலக்கியம் சங்க இலக்கியம். சதம் என்பதன் பொருள் 100. சதாவதானம் என்றால் ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளிப்பது. அருளை பெருக்கி அறிவை திருத்தி என்ற வரியை பாடியவர் காப்பா செய்குதம்பி பாவலர். அருளை பெருக்கி அறிவை திருத்தி என்ற வரியை பாடியவர் காப்பா செய்குதம்பி பாவலர். செய்குதம்பி பாவலரினுடைய காலம் 1874 1950 வரை. செய்குதம்பி பாவலர் எங்கு பிறந்தார்? ஆன்சர், இடலாக்குடி, கன்னியாகுமரியில் இருக்க இடலாக்குடியில் தான் பிறந்தாங்க. சீரா பிராணத்திற்கு உரை எழுதியவர் செய்குதம்பி பாவலர். செய்குதம்பி பாவலர் எந்த வயதில் செயலாற்றல் பெற்றார்? செயல் இயற்றும் ஆற்றல். ஆன்சர், 15ஆம் வயதில். சதாவதானம் என்ற கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர். எங்கே எப்பொழுது அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டினவர் 1907 மார்ச் 10 செய்குதம்பி பாவலர் விக்டோரியா அரங்கத்தில் செஞ்சு காட்டியிருப்பார். சென்னையில் இருக்கு. கபிலரின் நண்பர் இடைக்காடனார். யாரை குசேல பாண்டியன் அவமதித்தான்? ஆன்சர், இடைக்காடனாரை. கேண்மை என்பதன் பொருள் நட்பு. கவரி என்பதன் பொருள் சாமரை. மோசிகிறனாருக்கு கவரி வீசிய மன்னன் யார்? ஆன்சர், தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. திருவிளையாடற் பிராணத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர், பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் பிராணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன? ஆன்சர், 3 காண்டங்கள். மதுரை காண்டம், கூடற் காண்டம், திருவாலவாய் காண்டம் என 3 காண்டங்கள் இருக்கு. திருவிளையாடற் பிராணத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன? ஆன்சர், 64 படலங்கள். பரஞ்சோதி முனிவர் எங்கு பிறந்தார்? ஆன்சர், வேதாரண்யத்தில் திருமறை காட்டில் தான் பிறந்தாங்க. பரஞ்சோதி முனிவரினுடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. தூசு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர், பட்டு. தூசு என்பதன் பொருள் பட்டு. துகிர் என்பதன் பொருள் பவளம். துகிர் என்பதன் பொருள் பவளம். உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர், கமலாலயன். உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை பற்றியது? ஆன்சர், கல்வியாளர் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூனை பற்றியது. கமலாலயன் அவர்களினுடைய இயற்பெயர் என்ன? ஆன்சர், வே. குணசேகரன். உனக்கு படிக்க தெரியாது என்ற வார்த்தையால் உள்ளத்தில் அடிபெற்றவர் மேரி மெக்லியோட் பெத்யூன். வினா எத்தனை வகைப்படும்? ஆன்சர், 6 வகைப்படும். விடை 8 வகைப்படும். 6 வகை வினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என வினா 6 வகைப்படும். ஒவ்வொரு வினாவிற்குரிய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்குரிய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வினா விடைகள் தனியாக இலக்கணத்தில் இருக்கிறது, படிச்சுக்கோங்க. விடையின் வகைகள் எத்தனை? ஆன்சர், 8 வகைப்படும். 8 வகையான விடைகள் என்னென்னா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என விடை 8 வகைப்படும். பொருள்கோள்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர், 8 வகைப்படும்.
வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற வரியை கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற வரியை கூறியவர் பாரதியார். மக்களால் விரும்பப்படும் பரமார்த்த கலைகளில் ஒன்று எது? கரகாட்டம். கரகம் என்பது பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ குறிக்கும். கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா கரகம், கும்பாட்டம் எனவும் அழைக்கப்படுது. கரக செம்பில் எதனை நிரப்புறாங்க? எதை வச்சு நிரப்புறாங்கன்னா மணல் இல்லாட்டி பச்சரிசியை வச்சு நிரப்புறாங்க. கரக செம்பில் எந்த பொம்மையை வைத்து ஆடுவாங்க? ஆன்சர் கிளி பொம்மை பொருந்திய மூங்கில் குச்சியை வச்சு ஆடுவாங்க. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் ஒன்றுதான் குடக்கூத்து. கரகாட்டத்திற்கு அடிப்படை குடக்கூத்து. கரகாட்டத்தின் துணையாட்டம் மயிலாட்டம். ஒயிலாட்டத்தை யார் பெரும்பாலும் ஆடுறாங்கன்னா ஆண்கள் தான் ஆடுறாங்க. ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் தேவராட்டம். தேவராட்டத்திற்கு இசைக்கப்படும் கருவியோட பெயர் உருமி, தேவ துந்துபி. தேவராட்டத்திற்கு எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற பொது மரபு இருக்கு. ஆன்சர் 8 to 13 கலைஞர்கள் வரை. பொய்க்கால் குதிரை ஆட்டம் என்னென்ன பெயர்களில் அழைக்கப்படுது? ஆன்சர் புரவி ஆட்டம், புரவி நாட்டியம். பொய்க்கால் குதிரை ஆட்டம் யாருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கருதப்படுது? ஆன்சர் மராட்டியர் காலத்தில். பொய்க்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கச்சிக்கொடி. பொய்க்கால் குதிரை ஆட்டம் கேரளாவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் குதிரை களி. எந்த ஆட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்தப்படுவதில்லை? ஆன்சர் பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு. தப்பாட்டத்தை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் பறை. தப்பாட்டத்தை பற்றி திருப்புகழில் குறிப்பிட்டுள்ளவர் அருணகிரிநாதர். தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருட்களில் ஒன்றாக விளங்குவது பறை. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக விளங்குவது புலியாட்டம். பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டம் புலியாட்டம். திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு முக்கிய பகுதியாக தெருக்கூத்து இருக்கு. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்தப்பட்டறை நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. நாடக கலையின் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்தவர் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி. தெருக்கூத்து யாருடைய கலையாக இருந்தது? ஆன்சர் வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்திருக்கு. அர்ஜுனன் தபசு எதை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருக்கிறது? ஆன்சர் மழை வேண்டி. தோற்பாவை கூத்தில் எது முதன்மை பெறுகிறது? ஆன்சர் ஒளி. மரப்பாவையை பற்றி கூறும் நூல் திருக்குறள். ராச சோழன் தெரு எங்கு உள்ளது? ஆன்சர் கோலாலம்பூர்ல, மலேசியாவில் இருக்கு. ராச சோழன் தெரு பற்றி கூறும் நூல் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். பூத்தொடுத்தல் என்ற கவிதையை படைத்தவர் யார்? ஆன்சர் கவிஞர் உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி எங்கு பிறந்தார்? ஆன்சர் மதுரையில். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியது குமரகுருபரர். சிற்றிலக்கிய வகைகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 96. பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் எத்தனை பாடல்களால் ஆனது? ஆன்சர் 100 பாடல்களால் ஆனது. 100 பாடலில் 10 பருவம். ஒவ்வொரு பருவத்திற்கும் 10 பாடல்கள் வீதம் அமைந்துள்ளது. குமரகுருபரரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் எந்த மொழியில் புலமை பெற்றவர்? ஆன்சர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி போன்ற மொழிகளில் புலமை பெற்றவர். குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்,
மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை. இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள் காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இந்த பருவங்கள் இரு பாலருக்கும் பொதுவானது. மொத்தம் 10 பருவங்கள் இருக்கு. 7 பருவம் பொதுவானது. ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழுக்கு 3 பருவங்கள் வித்தியாசமாகும். அது எது எது அப்படின்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர். இது ஆண்பார் பிள்ளை தமிழ். கலங்கு, அம்மானை, ஊசல். இது பெண்பார் பிள்ளை தமிழின் வேறுபட்ட பருவங்கள். கம்ப ராமாயணத்தில் ஆற்று படலத்தில் சிறப்பிக்கப்படும் ஆறு ஏது? ஆன்சர் சரையு ஆறு. கம்ப ராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன? ஆன்சர் 6 காண்டங்கள். கம்பரின் ஊர் எது? ஆன்சர் திருவழுந்தூர். சோழ நாட்டில் இருக்க திருவழுந்தூர். கம்பரை ஆதரித்த வள்ளல் திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் கம்பர். கம்பர் இயற்றிய நூல்கள் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70. இது கம்பர் இயற்றிய வேறு நூல்கள். பாய்ச்சல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சா கந்தசாமி. சா கந்தசாமி எந்த நூலால் எழுத்துலகில் புகழ் பெற்றவர்? ஆன்சர் சாயாவனம். சா கந்தசாமி எங்கு பிறந்தார்? ஆன்சர் மயிலாடுதுறை. நாகப்பட்டினத்தில் இருக்க மயிலாடுதுறையில் பிறந்திருக்காங்க. சா கந்தசாமியின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஆன்சர் விசாரணை கமிஷன். சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றார்? ஆன்சர் சுடுமண் சிலைகள். அகத்திணைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 5 வகைப்படும். காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்னும் அறப்போரை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கிய ஆண்டு 1906. வ.உ.சி. அவர்கள் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு 1906. ம.பொ.சி. என அழைக்கப்படுபவர் ம.பொ. சிவஞானம். ம.பொ.சி. எந்த ஆண்டு எங்கு பிறந்தார்? ஆன்சர் ஜூன் 26, 1906 சென்னையில் 1000 விளக்கு சால்வன் குப்பத்தில் பிறந்திருக்காங்க. ம.பொ.சியின் பெற்றோர் பொன்னுச்சாமி, சிவகாமி. ம.பொ.சிக்கு பெற்றோர் வைத்த பெயர் ஞான பிரகாசம். ம.பொ.சிவை சிவஞானி என்று அழைத்தவர் சரபையர் என்ற முதியவர். பேராய கட்சி என்ற கட்சி காங்கிரஸ் கட்சி. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1931. இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி எந்த ஆண்டு நிறைவேற்றியது? ஆன்சர் ஆகஸ்ட் 8, 1942. ம.பொ. சிவேலூர் சிறையில் கண்ட தென்னக தலைவர் யாவர்? ஆன்சர் காமராஜர், சத்தியமூர்த்தி, பிரகாசம். ம.பொ.சி. யாருடைய அழைப்பை ஏற்று வடக்கிள்ளைக்கு சென்றார்? ஆன்சர் ஆசிரியர் மங்கள் கிளார் அழைப்பை ஏற்று சென்றிருப்பாங்க. எங்கன்னா வடக்கிள்ளைக்கு. ஆந்திர தலைவர்கள் எந்த பகுதியை ஆந்திராவுடன் இணைக்க விரும்பினர்? ஆன்சர் சித்தூர் பகுதியை. வடக்கிள்ளை தமிழர்களை ஒன்றிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் மங்கள் கிளார். மொழிவாரி வாரியம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் சர்தார் K.M. பணிக்கர் தலைமையில். மொழிவாரி வாரியம் மூலம் சித்தூர் எதனுடன் இணைக்கப்பட்டது? ஆன்சர் ஆந்திராவுடன். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ம.பொ. சிவஞானம். தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் தமிழினம் ஒன்றுபடுத்த ம.பொ.சி. எடுத்துக்கொண்ட இலக்கியம் சிலப்பதிகாரம். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து என்று கூறியவர் ம.பொ. சிவஞானம். பட்டி தொட்டி எங்கும் எந்த மாநாடு நடைபெற்றது? ஆன்சர் சிலப்பதிகார மாநாடு. ஆந்திர தலைவர்கள் ஆந்திராவிற்கு எதை தலைநகராக்க விரும்பினர்? ஆன்சர் சென்னையை.
எந்த நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் ஆந்திராவிற்கு சென்னை தலைநகர் என்று பரிந்துரை செய்தது? ஆன்சர் நீதிபதி வாஞ்ச். மாநகராட்சியின் சிறப்பு கூட்டத்தை நடத்தியவர் மாநகர தந்தை செங்கல்வராயன். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போசி. பிரதமர் நேரு சென்னை தமிழருகே என்று அறிவித்த நாள் மார்ச் 25, 1953. எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் முழுவதும் தொடங்கி வைத்தவர் தமிழரசு கழகம். தெற்கெல்லை போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1953 to 54 நடந்தது. மார்ஷல் நேசமணி என்று அழைக்கப்பட்டவர் ஏ. நேசமணி. நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் மார்ஷல் நேசமணி. இந்த ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்தது? ஆன்சர் நவம்பர் 1, 1956 இணைந்தது கன்னியாகுமரி மாவட்டம். யாருடைய ஆட்சி அகன்று கேரளா உருவானது? ஆன்சர் திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சி அகன்று கேரளா உருவானது. தமிழகத்தின் வடக்கெல்லை எது என புறநானூறு சிலப்பதிகாரம் கூறுகிறது? ஆன்சர் வேங்கடமலை. மாப்போசியின் வரலாறு நூல் ஏறு? ஆன்சர் எனது போராட்டம். தமிழக அரசு கழகத்தை தொடங்கியவர் மாப்போசி. தமிழர் பண்பாட்டின் மகுடம் எது? ஆன்சர் பொன்ஏர் பூட்டுதல். பொன்ஏர் பூட்டுதல் எந்த மாதம் நடைபெறும்? ஆன்சர் சித்திரை மாதம். ஏர் புதிதா என்ற கவிதை யாரால் இயற்றப்பட்டது? ஆன்சர் கூப்பா ராஜகோபாலனால் இயற்றப்பட்டது. முதல் மழை விழுந்ததும் மேல் மண் பதமாகிவிட்டது என்ற வரியை கூறியவர் கூப்பா ராஜகோபாலன். பல்லவ மன்னர்கள் தங்கள் சிறப்புகளை எவ்வாறு வெளிப்படுத்தினர்? ஆன்சர் கல்வெட்டுகளில் வெளிப்படுத்தினர். பாண்டிய மன்னர்கள் தங்கள் சிறப்புகளை எவ்வாறு வெளிப்படுத்தினர்? ஆன்சர் செப்பேடுகள் மூலம் வெளிப்படுத்தினர். சோழ மன்னர்கள் தங்கள் சிறப்புகளை மெய்கீர்த்தி மூலம் வெளிப்படுத்தினர். சேரர்கள், சோழர்கள், பல்லவ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் எவ்வாறு அவங்க சிறப்புகளை வெளிப்படுத்துனாங்க? இப்போ பல்லவ மன்னர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வெட்டுகள் மூலம், பாண்டிய மன்னர்கள் செப்பேடுகள் மூலம், சோழ மன்னர்கள் மெய்கீர்த்தி மூலம் வெளிப்படுத்தியிருக்காங்க. பொறுத்துகளை கூட உங்களுக்கு இது கொடுத்து கேட்கலாம். திசை பாலகர் மொத்தம் எத்தனை பேர்? ஆன்சர் 8 பேர். 8 பேருமே ஒரு உருவம் போல ஆட்சி செய்தவன் யார்? ஆன்சர் சோழன். 2ஆம் ராசராச சோழன் பெற்ற பட்டங்கள் கோப்புர கேசரி, திருபுவன சக்கரவர்த்தி. 2ஆம் ராசராச சோழனுக்கு மெய்கீர்த்திகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 2. 2ஆம் ராசராச சோழனது ஒரு மெய்கீர்த்தியின் வரிகள் 91 வரிகள். சிலப்பதிகாரத்தில் எத்தனை காதைகள் உள்ளன? ஆன்சர் 30 காதைகள். சிலப்பதிகாரம் எந்த நூலோடு தொடர்புடையது? ஆன்சர் மணிமேகலை நூலோடு. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்கள்? ஆன்சர் சேர மரபை சேர்ந்தவர்கள். மணிமேகலையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சீத்தலை சாத்தனார். அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் கூறியவர் யார்? ஆன்சர் சீத்தலை சாத்தனார். நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செயல் என்று கூறியவர் இளங்கோவடிகள். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுவது சிலப்பதிகாரம். மண்ணுள் வினைஞர் என்பதன் பொருள் ஓவியர். மண்ணுள் வினைஞர் என்று அழைக்கப்படுபவர் ஓவியர். மண்ணீட்டாளர் என்று அழைக்கப்படுபவர் சிற்பி. 7 வகையான இசைகள் என்ன? 7 வகை இசைகள் இருக்கு. 7 வகை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குரல்,
துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம். ஐநா அவையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் யார்? ஆன்சர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. இசை பேரரசி என்று நேருவால் புகழப்பட்டவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. எம்.எஸ். சுப்புலட்சுமியினுடைய குரு அவருடைய தாய். காந்தியடிகள் முன்பு எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடிய பாடல் ரகுபதி ராகவ ராஜாராம். காந்தியடிகள் எம்.எஸ். சுப்புலட்சுமியிடம் எந்த பாடலை பாடுமாறு கேட்டுக்கொண்டார்? ஆன்சர் மீரா எழுதிய பாடல்களை. எப்பொழுது ஹெலன் கெல்லர் எம்.எஸ். சுப்புலட்சுமியை தொட்டு தடவி பாராட்டினார்? ஆன்சர் தாமரை மணி விருது பெற்ற போது 1954 பாராட்டியிருக்காங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு 1974 நோபல் பரிசுக்கு இணையான எந்த விருது கிடைத்தது? ஆன்சர் மகசேசே விருது. தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று செய்திகளை திரட்டியவர் ராஜம் கிருஷ்ணன். உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கூறும் நூல் கரிப்பு மணிகள். கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசும் நூல் ஏது? ஆன்சர் அலைவாய் கரையில். மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யார்? ஆன்சர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் நாட்டு விடுதலைக்கு பின் எந்த இயக்கத்தில் பணிபுரிந்தார்? ஆன்சர் பூதான இயக்கத்தில். உங்கள் ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்று கூறியவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம், வெல்லலாம் என்று கூறியவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. களஞ்சியம் என்ற குழுவை ஆரம்பித்தவர் சின்னப்பிள்ளை. நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்தவர்கள் சின்னப்பிள்ளை மற்றும் பெண்கள் குழு. ஸ்திரீ சக்தி புரஸ்கர் விருது வாஜ்பாய் கைகளில் பெற்றவர் சின்னப்பிள்ளை. புறத்திணைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 12 வகைப்படும். மருத நிலத்திற்குரிய பூ நொச்சிப்பூ. ஏற்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் என்ற வரியை இயற்றியது கவி காமு ஷெரீப். செல்வத்தின் பயனே ஈதல் என்று கூறியவர் மதுரை கணக்காயனர் மகன் நக்கீரன். வாய்மையை பிழையா நன்மொழி என்று கூறும் நூல் நற்றிணை. பொய்மொழி கொடுஞ்சொல் என்று கூறிய நூல் நற்றிணை. போதிதர்மர் எந்த நகரத்து சிற்றரசர்? ஆன்சர் காஞ்சி நகரம். 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. போதிதர்மர் எந்த நாட்டிற்கு சென்றார்? ஆன்சர் சீனாவிற்கு. கோடைவயல் தொகுப்பு யாரால் இயற்றப்பட்டது? ஆன்சர் வேணுகோபாலன். வேணுகோபாலன் எங்கு பிறந்தார்? திருவையாறுல. கண்ணதாசனினுடைய இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க சிறுகூடல்பட்டியில தான் பிறந்திருக்காங்க. கண்ணதாசனினுடைய எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? ஆன்சர் சேரமான் காதலி என்ற நூல். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற வரியை கூறியவர் கண்ணதாசன். நாளுக்கு ஒரு முறை மலரும் மலர் செண்பகம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் மலர் குறிஞ்சி. தலைமுறைக்கே ஒரு முறை மலரும் மலர் மூங்கில். ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் மலர் பிரம்ம கமலம். நாளைக்கு ஒரு தடவை மலர்வது செண்பகம். உதாரணத்துக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூப்பது குறிஞ்சி. தலைமுறைக்கு அதாவது அது வாழ்நாளே ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். ஒவ்வொரு வருஷமும் ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம். இது உங்களுக்கு பொருத்துகளை கூட கொடுத்து கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. யாப்பு எத்தனை உறுப்புகளை கொண்டது? ஆன்சர் 6 உறுப்புகள். என்னென்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. பா எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். 4 வகையான பாக்கள் என்னன்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை உடையது. ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை அகவலோசை உடையது. கலிப்பாவிற்குரிய ஓசை
துள்ளலோசை. வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கலோசை. வெண்பா எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 5 வகைப்படும். யாப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் புலவர் குழந்தை. மனிதம் தோய்ந்த எழுத்தாளமை மிக்கவர் ஜெயகாந்தன். சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே காட்டியவர் ஜெயகாந்தன். சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது என்று கூறியவர் நாகுருமி. நாகுருமி எந்த ஊரில் பிறந்தவர்? ஆன்சர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. இந்த நாகுருமியினுடைய இயற்பெயர் முகமது ரஃபி. நாகுருமி என்பதுகளில் எந்த இதழில் எழுதத் தொடங்கினார்? ஆன்சர் கணையாளி என்ற இதழ. நாகுருமியின் நாவல் கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவல். தீம்பாவணியை இயற்றியது வீரமாமுனிவர். கிறித்துவின் வருகையை அறிவித்தவர் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவானை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் அருளப்பன். வீரமாமுனிவர் யாரை சந்திப்பதற்காக உருது மொழி கற்றார்? ஆன்சர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னருடன் உரையாட. வீரமாமுனிவர் எத்தனை மாதங்களில் உருது மொழியை கற்றார்? ஆன்சர் 2 மாதங்கள்ல. வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் வழங்கிய பட்டம் இஸ்மத் சந்நியாசி. இஸ்மத் சந்நியாசி என்ற பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் சூசையப்பர். இவர் இயேசுவின் தந்தை. தேம்பாவணியின் நூல் அமைப்பு 3 காண்டங்களை கொண்டது, 36 படலங்களை கொண்டது, 3615 பாடல்களை கொண்டது. தேம்பாவணி இயற்றப்பட்ட காலம் 17ஆம் நூற்றாண்டு. வீரமாமுனிவரினுடைய இயற்பெயர் கான்ஸ்டான்சு சோசப்ஃபெஸ்கி. தமிழின் முதல் அகராதி சதுரகராதி. தொன்னூல் விளக்கம் என்ற நூலை எழுதியவர். தொன்னூல் விளக்கம் என்பது ஒரு இலக்கண நூல். பரமார்த்த குரு கதைகளை இயற்றியவர் வீரமாமுனிவர். சதுரகராதியை இயற்றியவர் வீரமாமுனிவர். ஒருவன் இருக்கிறான் யாருடைய சிறுகதை இது? ஆன்சர் கு அழகிரிசாமி. அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை தொடர்ந்தவர் கு அழகர்சாமி. சேக்கை என்பதன் பொருள் படுக்கை. பிணித்து என்பது கட்டி. வாய்ந்த என்பது பயனுள்ள. யாக்கைனா உடல். இளங்கூழ்னா இளம்பயிர். அசும்புனா நீளம். தேம்பனா வாட. காய்ந்தேனா வருந்திரே. துணர் என்பதன் பொருள் மலர்கள். இதெல்லாம் அந்த பாடல் வரிகளில் வந்த வார்த்தைகள், அதனுடைய பொருள்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.